இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்ததில்லை. ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா? எல்லாம் உப்புளியப்பம் கொடுக்குற தைரியங்க. யார் யார் எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பார். அத்தை அத்தை போங்கடா, இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டில் கொண்டு போய் ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை அத்தை. என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காரியத்துல தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்தை நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. அந்த பையன் கொண்டு வாடா. நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. ராஜு ஐயா, கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சே எண்ணி பாக்குறதாவது உங்களை நான் நம்புறேன். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல காலை கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டியா விளையாடுறீங்க? உன்னால முடிஞ்ச செய் போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. பேச முடியாத உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற. மாலை போடுறோம், மாலை கழுத்து அறுத்துட்டு பொண்ணு இப்படி வாயிலாத பூச்சியை போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. இது என் குடும்ப பிரச்சனை. வெளியிலப்பா. அந்த பிரச்சனைக்கே நான் தானமா காரணமாயிட்டேன். அம்மா, நான் பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கத்துல மணியை ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா
அந்த புள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்புளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு விலை போகாதுமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும்? உஷா, உஷாமா, கதவை தரமா, நான் சொல்றத கேளுமா. உஷா, அம்மா, உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா, உஷா, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு உஷா. நீ அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத. இப்ப நீ கதவை திறக்க நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா, அம்மா, பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி? பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்புளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்புலியப்பா, ஒன்னத்தையும் சாயிட்டு வர்றேன். அருணாய் கணத்துல குதிச்சுட்டாப்பா. என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்னை பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னம்மா இது? ஊரு பூரா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்புறம் என்ன ஜாடமாடா பேசிக்கிட்டு? அரசாய் சொல்றது உண்மைங்க. உப்புலியப்பனும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேர்லயே பார்த்தேன். ஐயா, இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல. எந்த களங்கமும் இல்லாம பழகுனேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யார்கிட்ட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடணும். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் முன்னால வந்து சொல்லுது. இதை நம்ம அலட்சியப்படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது. அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படி செத்துருந்தா? அவரே சாகலையா? அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும். பள்ளிக்கூடம் போகலாமா? ராத்திரி பள்ளிக்கூடம் போகலாமா? பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அப்படி மைனாவே 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 வா, பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா?
காதலுக்கு கூடும் நேரம் வழி இருக்கு. இருக்கிற நாள இருவரும் சேர்ந்து இணை பிரியாம கழிச்சிட வேணும். ஏதோ ஏதோ சொல்லத் தோணும். அட உன்னோட உன்னான மூணாகும். அது இப்போதும் எப்போதும் தேனாகும். பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். வர ராசாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? தனியா படிச்சா ஏறவில்லை, துணை நீ இருந்தா போதும் புள்ள. இனிப்பு இருக்கு படிப்பதற்கு, இரவு பிடிக்க விளக்குதுக்கு. முதலாக படிக்கிற பாடம் விடுகிற நேரம் முடிக்கிற பாடம். இதுதான் காதல் எனும் பாடம். இது நாளெல்லாம் படிச்சாலும் அழுக்காது. அடி நமக்கு இந்த புது பாடம் சலிக்காதம்மா. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அடி மைனாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? அரச இன்னும் வரலையா? பாரு சாயி, என்னடா நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டாலும் கோவமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையே இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதில்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததெல்லாம் நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அமிச்சியே அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்த அன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்பணுங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவா பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே மிரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழிய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு கொடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானும் எங்க அக்காவை பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில் கால தானே. அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உனக்கு ஒண்ணு பழி தீர்த்திருப்பேன். ஆனா பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வையா ஜெயிலுக்கு போன அப்புறம் கூட எங்களை கைவிடல.
ஜெயில மாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகையை மூட்டை கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இத பாரியா, இனிமே ஊருக்கு தான் நான் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற, நான் வேறதான். அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒண்ணு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிச்சோ, அன்னைக்கு அவனோட நல்லது கிட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்க பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும், முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலைதான். உன்னை அந்த உப்புளி காப்பாத்துட்டு. என்ன அந்த பக்கம்? இல்லடா, கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. எது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு கழிச்சிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, கோவில்ல படுத்த பழகிட்டேன். வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, அதான் இங்கே வந்துட்டேன். ஆமா, நீங்களும் அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட அதை ஏன் கேக்குற தம்பி? என் பொஞ்சாதி ராத்திரியானா தினமும் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டிட்டா தம்பி. அப்ப கலட்டின வேட்டி தானே, உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட அங்க மட்டும் என்ன மாதிரிதான் தினம் திண்ணில தூக்கம். உப்புலியப்பா, தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புதுப்பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு, அத கேளு. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேரிக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேரிக்குள்ள. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே, கேளு கேளு தம்பி. ஏய், ஞாபகம் இருக்குல்ல, வழக்கம் போல எந்த பையில 20 ரூபாய்க்கு மேல மாடை ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன், நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறது இல்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகள் ஏலம் விடுறாங்க வழக்கம். இப்ப திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் இல்லைன்னா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிரும், அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா, அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரை பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா, இந்த சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். யோ போயா, நானே அந்த நொந்து அடுத்த திருப்பலான் இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு, இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முழிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா, இப்ப என்ன செய்யறோம், நேர டவுனுக்கு போறோம். சரி. பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. நாங்கடா இன்னும் அறுவடை ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்து நின்று இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன? ஆரம்பிங்க. நில்லுங்க, யாரும் நிலத்துல இறங்காதீங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாது. நான் கோர்ட்ல இருந்து ஜப்தி ஆர்டரோட வந்திருக்கேன். என்னது? உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தகை பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமையை கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தகை பாக்கி, கோர்ட் செலவு எல்லாத்தையும்
கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ணக்கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம், குத்தகை பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். டேய் இறங்குடா வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் வரும், கம்பி எண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போறேன். என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? 100க்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்கு நமக்கு. யாரு அது? என்ன எவ்வளவு பெரிய ஆள்? நம்ம ஆள். எப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல, என்ன விட்டுரு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன பாறாங்கல்ல உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குள்ள நீ ஐயாடு சொல்லி வாங்கிட்டு வாங்கின நீங்க. நீ ரொம்ப சோகப்படுற இல்ல. வாங்கின அண்ணா செருப்பு கழட்டி போங்கண்ணே. ஓ செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா? என்ன அப்பா வாங்கி வச்சா போயா. இங்கே உட்காருங்க. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படின்னு சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. ஓ பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய தொலையா போச்சு. டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா போடா. இந்த வீட்டுல கையை நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீயா 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 நீங்களா நீங்களா நீங்களா? ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி நீ கேட்டிருக்கியாடா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்கன்னு உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனாடா? டேய் எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. அது யாரவன்? நம்ம செக்யூரிட்டி.
பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு? ஒரு நல்ல பார்ட்டியா குட்டி வர சொன்னா லொல்லு பார்ட்டியா குட்டி வர. பாஸ் பாஸ் வடிச்சிருக்க. என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையானா முகத்தை பார்த்தாலே தெரியாதா? உன் முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஆனா கல்யாணம் முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல தான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியுமியா. அவன் பத்திரம் பார்த்து தங்கமையா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அட ஏப்பா, நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம யாரும் சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது? இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரம் மாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் மரசை, இந்த நகையெல்லாம் ஒண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும். கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகையெல்லாம் கோயில்ல திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உன்கிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறியேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி தெருவுல போவேன்? கத்தி கலட பண்ணாத. 2 பேரும் நாடமா போடுறீங்க. காட்டு நகையெல்லாம். என்னம்மா, திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் இல்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகையெல்லாம் கிடைச்சிடுச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புலியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது. கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா. தீர்ப்பை மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. இது பஞ்சாயத்து முடிவு. என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலமா, நான் திருடலமா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது? நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்பிலியப்பங்கிட்டே போய் முறையிடு. அவன் பாத்துக்குவான். அம்மா,